ஆர்ட் சொன்னோடனே சத்தியமாக யாருக்குமே புரியாது. ஏன்னா எனக்கே 1 இயருக்கு முன்னாடி அப்படி ஒரு ஆர்ட் இருக்குது அப்படிங்கிற எனக்கு வந்து டைம் நிறையா இருக்குது. ஒரு தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு நம்மளே ஒரு பிஸியாக வச்சுக்கிறதுக்கு ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஸ்ட்ரிங் ஆர்ட். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு அன்னோன் பர்சன் வந்து எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்ட் கொடுத்தாங்க, மகிழினின்னு சொல்லிட்டு எனக்கு தமிழில் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க அப்பெல்லாம் ஆணி அடிச்சு வச்சுட்டு தூங்குற த்ரெட் போட்டு இப்படியே தான் பண்ணுற மாதிரி இருந்தது. ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் த ஸ்ட்ரிங் ஆர்ட் அண்ட் மீ. ஆஃப்டர் அ லாங் கேப் ஒரு செப்பரேட் வீடியோ வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி தான் நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் மை ஸ்மால் பிஸ்னஸ் அண்ட் என்னோட ஸ்மால் பிஸ்னஸ் என்ன நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அது வந்து உண்மையிலே சக்ஸஸாக இல்லை ஃபெயிலியராக இல்லை ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஸோ உண்மையிலே ஸ்மால் பிஸ்னஸ்ங்கிறது ப்ராஃபிட் கொடுக்குதா இல்லையா அப்படிங்கிறது என்னோட விஷயத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா மேபி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன ஸ்மால் பிஸ்னஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஃபார் பாஸ்ட் 1 இயராங்கிறது நான் சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து ஸ்ட்ரிங் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் வந்து 1 இயருக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்ட்ரிங் ஆர்ட் சொன்னோடனே சத்தியமாக யாருக்குமே புரியாது. ஏன்னா எனக்கே 1 இயருக்கு முன்னாடி அப்படி ஒரு ஆர்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமே எனக்கு சுத்தமாக ஐடியாவுக்கு கிடையாது. நான் வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு வந்து ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணலான்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் சும்மா ஸ்க்ரால் பண்ணும்போது நம்ம கிஃப்ட் ஏதாவது வரும்ல. ஸோ கிஃப்ட் ரிலேட்டடாக நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு தான் என்ன பண்ணுவோம், இன்ஸ்டாகிராம் நம்ம என்ன தொலைவரமோ அதை அப்படியே கொடுக்கும்ல. ஸோ கிஃப்டாக வந்துட்டு இருக்கும். எனக்கு அந்த கிஃப்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும்போது இதில் வந்து ஒரு பேஜில் இது ஒரு பேஜுங்கிற தாண்டி அந்த ஸ்ட்ரிங் ஆர்ட் ரிலேட்டடாகவே எனக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸ்ட்ரிங் ஆர்ட்டுங்கிறது இஸ் நத்திங் பட் ஒரு உடன் ஆர் எம்டிஎஃப் போர்டில் வந்து நம்ம நெயில்ஸ் அடித்து நம்ம அதில் வந்து கலர்ஃபுல் த்ரெட்ஸால் ஒரு ஆர்ட் பண்ணுறோம். தட் மே பி எய்தர் அ நேம் இல்லை ஒரு பிக்சராக கூட நம்ம வந்து ஆர்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் அபவுட் நான் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஸ்ட்ரிங் ஆர்ட்டுங்கிற ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு அது ரிலேட்டடாகவே வீடியோ வந்துச்சு. அது ரிலேட்டடாகவே வந்து மேக்கிங் வீடியோஸ் எல்லாம் நிறையா வர ஆரம்பிச்சு. ஸோ என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு நாங்கள் எங்கள் ஃபேமிலி நேம் போட்டு, அதாவது என் பேர், ஹஸ்பண்டோட பேர், என்னோட பையன் பேர் போட்டு நான் ஒரு ஸ்ட்ரிங் ஆர்ட் வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணேன். ஸோ அது நேரில் வந்ததுக்கப்புறம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்த்தோன்னே வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி ஆக்சுவலாக நான் தான் பார்த்து வச்சுருக்கேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்துக்கிட்டே இருக்குது, ஸ்ட்ரிங் ஆர்ட் ரிலேட்டட் வீடியோஸே வந்துட்டுருக்கு. ஸோ அதோட மேக்கிங் ப்ராசஸ்லாம் பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இது நானே பண்ணுவேனே, இது நானே பண்ணலாமே, ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு கிளிக் ஆகுது. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறேன், இது ஈஸியாக இருக்குது, நான் ட்ரை பண்ணவா, சும்மா அதான் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். கிளாஸ் போகிறதுனா பாரு, இல்லை எப்படி அதை பண்ணுறான்னு சொல்லி நீ உனக்கு என்ன விருப்பமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்ட்ரிங் ஆர்ட் ரிலேட்டடாக நிறைய ரீசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் இன்ஸ்டாகிராமில் தான் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பேஜஸ் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் நான் ஸ்ட்ரிங் ஆர்ட் ரிலேட்டடாக வந்து ஆக்டிவாக இருக்க, ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்க பேஜஸ் எல்லாமே நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்து அவங்களுக்கு வந்து டிஎம் பண்ணுறேன். இந்த மாதிரி கிளாஸ் எடுப்பீங்களா, என்ன ஆஃப்லைன் கிளாஸஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய பேருக்கு டிஎம் பண்ணியிருக்கேன். ஒரு 15 to 20 மெம்பர்ஸ்க்கு நான் வந்து பர்சனலாகவே டிஎம் பண்ணியிருக்கேன். அதில் மேக்ஸிமம் எல்லாருமே நார்த் இந்தியா தான். சவுத்தில் வந்து மேக்ஸிமம் யாரும் இது மாதிரி பண்ணலை. ஸோ பேசினவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா. அதில் நிறைய ஒரு 10 பேருக்கு மேலே எனக்கு ரிப்ளை பண்ணாங்க. ஒரு 10 பேர் இன்னுமே என்ன மெசேஜ் பார்த்தாங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியல. அதில் சிலர் வந்து எனக்கு ஆக்டிவாக எனக்கு நான் கேட்குற கொஸ்டின்ஸுக்கு என்ன மாதிரி என்னன்னு நமக்கு பேசும்போதே நமக்கு ஒரு வைப் கிடைக்கும்ல, ஓகே உங்ககிட்ட கிளாஸ் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ நான் கிளாஸும் வந்து பர்சனலாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக கண்டிப்பாக கற்றுக்கணும். சும்மா ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்து நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதில் சின்ன சின்ன நுணுக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாமே ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன்னா கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது குஹன் வாஸ் 1 year old. அந்த அரவுண்ட் 1 year வந்து ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் டைம் நிறையாவே கிடச்சிச்சு. ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து 2 நாப் எடுப்பான். அந்த 2 நாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours to 2.5 hours கண்டிப்பாக நான் வந்து தூங்க வச்சிருவேன் எப்படியாவது.
ஸோ அப்படி இருக்கப்ப அந்த கேப்ல சும்மா உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கிறது, நம்ம ஏதாவது திங்க் பண்ணிட்டு போர்ஷனுக்குலாம் வந்துட்டு நம்மளே வழி கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ வாண்ட் டு கீப் மை செல்ஃப் பிஸி. நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். சரி இது பண்ணலாம்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான். கிளாஸ்லாம் போயிட்டேன், எனக்கு ஸ்ட்ரிங் ஆர்ட்லாம் கற்றுக்கிட்டேன். இப்போ பெரிய விஷயம் அதை ஸ்டார்ட் பண்ணுறது. ஸ்டார்ட் பண்ணிட்டா ஈஸியாக கொண்டு போயிடலாம். பட் அந்த ஸ்டார்ட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு இந்த புள்ளி வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அந்த புள்ளி வைக்கிறதுக்காக நான் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் ஆர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணணும். அது வந்து என்ன நான் வந்து இப்போ ஸ்ட்ரிங் ஆர்ட்னு ஒரு விஷயத்த யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ நான் அதில் வந்து உண்மையிலேயே ப்ராஃபிட் எடுக்கணும்னா நான் என்ன பண்ணுறது? ஸோ முதல்ல எடுத்தோடனே ப்ராஃபிட் எடுக்கணும்னு ஒரு விஷயம் நம்ம பண்ணுறது கரெக்டான நம்ம யோசிக்கணும். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் எனக்கு வந்து டைம் நிறையா இருக்குது. ஒரு தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாமல் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு நம்மளே ஒரு பிஸியாக வச்சுக்கிறதுக்கு ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஸ்ட்ரிங் ஆர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து மெட்டீரியல்ஸ் என்னென்ன வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் கேதர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நமக்கு போர்டு வேணும், நெயில்ஸ் வேணும், த்ரெட் வேணும், ஹூக்ஸ் வைக்கணும், அது வந்து வெளியே வச்சுக்கலாமா இல்லை நம்மளே ட்ரில் பண்ணிக்கலாமா, பேக் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும் சொல்லி நிறைய இது பண்ண ஆரம்பித்தோம். மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆன்லைன்லேயும் கிடைக்கிது, ப்ளஸ் நம்ம லோக்கல் ஷாப்லேயும் கிடைக்கிது. ஸோ ஒன்றுக்கும் நான் வந்து ரேட் வந்து நான் வந்து டிஃபர் எவ்வளோ ஆகுது, இங்கே வாங்கிக்கிறது பெட்டரா இல்லை ஆன்லைனில் வாங்குறது பெட்டரா? பிகாஸ் ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் நம்ம கைக்கு வரதுக்கு மினிமம் 1 வீக் ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு எமர்ஜென்சி ஆர்டர் ஏதாவது வந்துச்சுன்னா டக்குன்னு பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ லோக்கல் ஷாப்பில் பல்காக வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஆர்டர் வர வர பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயங்கள் எனக்கு கேதர் பண்ணுறதுக்கு ஒரு வழியாக எப்படியோ கொஞ்சம் கம்மியாக பட்ஜெட்டில் கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னால் என்ன வாங்கி தேவையான விஷயங்கள் வச்சுக்க முடியுமோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு நான் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நேம் போர்டு வந்து என்னோட ஃப்ரெண்டு நேமுக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஆர்ட்னு ஒரு விஷயம் நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோட ஃப்ரெண்டோட நேம் சும்மா நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது கிளாஸ் முடிச்சு நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். ஐ நோ நத்திங் அபவுட் எப்படி சொல்கிறது, நான் கிளாஸ் முடிச்சுட்டு நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். இப்போது நான் தனியாக நான் எந்த ஒரு ஸ்ட்ரிங் ஆர்ட்டும் யாருக்கும் எதுவும் நான் பண்ணி ப்ராக்டிஸ்லாம் பண்ணிக்கல. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதே மாதிரி அவங்களுக்கும் கிஃப்ட் கொடுத்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு திலீப், க்ளோஸ் ஃப்ரெண்டு ஃப்ரம் ஸ்கூல், அவனுக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அவனுக்கு வந்து நான் நேம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் அந்த நேம் தான் நான் பண்ணுறேன். அந்த நேம் ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் வேணும்ல. ஸோ அதனால் பண்ணுறதுக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம் அதுதான் நான் பண்ணுறேன். அந்த நேம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணி அதுக்குன்னு ப்ரைவேட்டாக ஸ்ட்ரிங் ஆர்ட் டைரிஸுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் ஓப்பன் பண்ணி நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ண நேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திலீப் அப்படின்னு இருக்கும். நான் போஸ்ட் பண்ண அன்னைக்கே என் கூட ஸ்கூல்ல ஒர்க் பண்ண ஒரு ஃப்ரெண்டு வந்து அவங்களோட ஃபியான்சிக்கு வந்து பர்த்டேன்னு சொல்லி கப்புள் நேம் எடுத்த உடனே நான் போட்ட கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணால் ஆக்சுவலாக அவங்களுக்கு இன்னும் வந்து பர்த்டே வரதுக்கே இன்னும் 2 months இருந்துச்சு. 2 monthsக்கு முன்னாடியே இந்த ஆர்டர்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கோன்னு சொல்லி அனுப்புனாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக்காகவும் இருந்தது. ஓ! அப்ப ஆர்டர்லாம் வருது போல நமக்கு அப்படின்னு எனக்கே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்த ஒரு விஷயம் அதுதான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து ஆர்டர் கொடுப்பாங்களோ மாட்டாங்களோ, ஸ்ட்ரிங் ஆர்ட்னா என்னன்னு தெரியுமோ தெரியாதோ, நத்திங், எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. நான் திலீப்ங்கிற ஒரு பேர் மட்டும் தான் வச்சிருக்கேன். அதை நான் இன்னும் போஸ்ட் கூட நான் பண்ணல. கண்டினியூஸா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. போஸ்ட் பண்ண கொஞ்சம் ஒரு ஃபியூ டேஸ்லயே எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சுட்டே இருந்தது. ஆக்சுவலி ஒரு எமோஷனல் மூமெண்டா கூட இருந்தது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணி என்கிட்ட இந்த ஆர்டர்னு சொல்லி கொடுத்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ ஆர்டர்ஸ் எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட இருந்து, இன்ஸ்டாகிராம்ல யாருமே தெரில, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரேஞ்சரும் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். நம்பருக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு அன்னோன் பர்சன் வந்து எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்தாங்க, மகிழினின்னு சொல்லிட்டு எனக்கு தமிழ்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்ட், யாருமே தெரியாதவங்க ஒருத்தவங்க வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா எனக்கு அவங்க தான். ஸோ என்னோட பேஜில் செக் பண்ணி பாருங்க, நான் அந்த நேம் இருக்கும் கண்டிப்பாக.
ஸோ இனிஷியல் ஸ்டேஜுங்கிறப்போ நான் வந்து உடனே ரேட்டு வந்து அதிகமாக வச்செல்லாம் நான் கொடுக்கக்கூடாதுங்கிறது என் மைண்டில் இருந்துச்சு. நான் எல்லாருக்குமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் கொடுத்தேன். ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாமே நான் தான் போட்டேன். ஸோ கொஞ்சம் ப்ராஃபிட் மட்டும் வச்சு கொடுக்குற மாதிரி 1 இயர் வரைக்குமே நான் ஷிப்பிங் வந்து நான் வந்து வாங்கவே இல்லை. ஸோ என்னோட அந்த மெட்டீரியல் காஸ்ட் அண்ட் என்னோட ஒர்க் டைம் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி நான் ஒரு ப்ராஃபிட் வச்சு கொடுத்தேன். தேங்க்ஃபுல்லி எனக்கு ஆர்டர் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒன்று முடிஞ்சால் இன்னொன்று வந்துக்கிட்டே இருக்கும். பட் அட் த சேம் டைம் எனக்கு நடுவில் ஒரு 2 மந்த்ஸ்க்கு வந்து ஒரு ஆர்டர் கூட இல்லாமல் நான் சும்மாவேலாம் கூட இருந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸும் இருந்திருக்கு. ஒரே ஒருத்தவங்க எனக்கு வந்து அரௌண்ட் ஒரு 6 நேம் போர்ட்லாம் எனக்கு பல்க் ஆர்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அரௌண்ட் அந்த ஒரு 1 வீக்லேயே நான் எனக்கு வந்து ஒரு 6000 ருபீஸ்லாம் எனக்கு வந்த ஒரு காலம்லாம் இருந்துருக்கு. ஸோ நம்ம ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறோன்னா ஆர்டர்ஸ் வந்தால் அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கும், ஆர்டரே வரலைன்னா கூட அந்த மைண்ட் செட்டுக்கு இருக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம ரெடியாக கண்டிப்பாக இருந்து. அதே மாதிரி ஸ்ட்ரிங் ஆர்ட்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னைக்கு கொடுத்தா இப்பயே 1 மணி நேரத்தில் நம்ம பேக் பண்ணி அனுப்புகிற ஒரு விஷயம் கிடையாது. நீட் டைம். நான் ஒரு ஆளாக தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் தான் அணி அடிக்கணும், நான் தான் த்ரெட்டு போடணும், நான் தான் பேக் பண்ணணும், நான் தான் போய் போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குங்கப்போ எனக்கு அட்லீஸ்ட் ஒரு சிங்கிள் நேமுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது கண்டிப்பாக எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கப்போ கண்டிப்பாக மினிமம் 2 to 3 டேஸ் கண்டிப்பாக ஆயிரும். டிஸ்பேச் பண்ணி உங்களுக்கு வரதுக்குங்கிறதுக்கு ஒரு 4 to 5 டேஸ் கண்டிப்பாக எனக்கு ஃபுல்லாக தேவைப்படும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் மட்டும் தான் நம்பி இருந்தேன். இன்ஸ்டாகிராமில் நான் வந்து என்னென்ன பண்ணுறேனோ அதை போஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். பட் ஸ்டில் நான் இன்னுமே வந்து ஹாவ் டு டெவலப் மோர். நான் நிறைய வீடியோஸ் ஒன்றும் பெருசாக போடுறதுல பண்ணும்போது ஏதோ வீடியோ கிளிப்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பேன். மர்ஜ் பண்ணி ஏதோ ஒரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது பிடிஎஸ் ஏதாவது எடுக்க முடிஞ்சா எடுக்கிறது. பட் திங் இஸ் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பிகாஸ் அவன் முழிச்சிருக்கப்ப கொஞ்ச நேரம் விளையாடும் போது நான் ஆணி அடிச்சு வச்சிருவேன். தூங்கும்போது த்ரெட் ஒர்க் பண்ணிடுவேன் சத்தம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவன் முடிச்சிருக்கப்ப எல்லாம் ஆணி அடிச்சு வச்சிருவேன், தூங்குறப்ப த்ரெட் போட்டு இப்படியே தான் பண்ணுற மாதிரி இருந்தது. வச்சுக்கிட்டு ஒரு விஷயம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பட் அட் த சேம் டைம் நமக்கு ஆர்டர் வருது அப்படிங்கிறப்போ நமக்கு நம்மளை நம்பி ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க. சின்ஸ் நாங்கிறதுனால மட்டுமே என் ஃப்ரெண்ட்ஸ் பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணி என்கிட்ட ஆர்டர் கொடுத்த நிறைய பேரும் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன். அட் த சேம் டைம் யாருமே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இந்த மாடல் எனக்கு வேணும் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டோன்னே சொன்ன உடனே வந்துட்டு ஃபுல் அமௌண்ட் பே பண்ண ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்களுமே தே ஆர் ஸோ ஸ்வீட். எனக்கு நிறையா ஆக்சுவலாக எனக்கு இது வரைக்கும் வந்தவங்க எல்லாருமே இந்த ஸ்வீட்டஸ்டாக தான் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்காகவே தேங்க்ஸ் டு காட். அண்ட் இது கூடயே இப்போ 1 இயர் முடிஞ்சிருச்சுங்கிறப்போ வேற என்ன ஒரு சைடில் இன்னொன்னும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெசின் ஆர்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பீன் மந்த் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே திரும்பி ஆக்சுவலாக ரெசின் ஆர்ட் அப்படின்னாலே சரி நமக்கு ஒரு கீ செயின் ஆர்டராவது வந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே என்னோட 2 தெரிஞ்சவங்க வந்து இந்தாங்க என்னோட கல்யாண மாவில் வச்சுக்கோங்க, எனக்கு வருமான ப்ரெசர்வேஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அந்தந்த ப்ராசஸ் இப்போ போயிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் எனக்கு வந்து பரவாயில்ல ஆர்டர் வந்திருக்குன்னு நினைச்ச டைத்தை விட நல்ல வேலை எனக்கு இந்த பீரியட்ல எனக்கு ஆர்டர் வரல, தேங்க் காட்னு நினைச்ச மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தா குஹனுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். அந்த 1 வீக் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஸோ அந்த டயத்தில் என்னாலாம் ஆர்டர் கண்டிப்பாக இருந்திருந்தா என்னால் பண்ணியிருக்கவே முடியாது. அட் த சேம் டைம் நம்ம ஏதாவது ஊருக்கு போகிறோம், ஏதோ எமர்ஜென்சி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நமக்கு ஆர்டர் இருந்திருந்தா கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டோம், நமக்கே தோணிருக்கும். ஸோ அந்த டயத்துலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டர் கண்டிப்பாக உண்மையில நின்றுருக்காது. ஸோ ஆனால் அதெல்லாம் முடிச்சுட்டு பேக் டு ஃபார்ம்னு வரும்போது ஒரு ஆர்டர் வரும். ஸோ இந்த மாதிரியான மிராக்கிள்ஸ்லாம் கூட எனக்கு நிறைஞ்சிருக்கு. நான் நினச்சி பார்ப்பேன் நிறைய வாட்டி. பாரு எனக்கு குஹன் வந்து அந்த 1 வீக் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்திருப்பான். பட் எனக்கு அந்த ஆர்டர் வந்திருக்காரு, ஓகே நார்மல் ஆயிட்டாங்கிறப்போ எனக்கு உடனே ஆர்டர் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸும் கூட வந்திருக்கு. இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா ஸ்மால் பிஸ்னஸ் பண்றவங்க வந்து ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஃபர்ஸ்ட் வந்து கன்சிஸ்டண்டா ஒரு விஷயத்த நீங்க நிறைய வீடியோஸ் ப்ரெசென்ட் பண்றதும் சரி, உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஆக்டிவா வச்சுக்கிறதுலையும் ஒரு விஷயத்தையும் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனாலுமே தான் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஆர்டர் ஒன்று வரும். ஸோ இந்த பிஸ்னஸ்ல வந்து நான் ப்ராஃபிட் எடுத்தேனான்னு கேட்டால் கண்டிப்பா எனக்கு ப்ராஃபிட் இருந்துச்சு, இல்லாமலாம் கிடையவே கிடையாது. ஸோ எனக்கு இப்போ நான் வந்து லோக்கல் ஷாப்ல தான் வாங்குறேன்னா ரெகுலரா வாங்குறேன்னா எனக்கு கன்செஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ
த்ரெட்டும் சரி, நெயிலும் சரி, போர்டும் சரி, எனக்கு எல்லாமே வந்து எனக்கு கன்செஷன்ல கிடைக்க ஆரம்பிச்சிச்சுங்க பட்சத்துல நான் வந்து எனக்கு மெட்டீரியல் அமௌண்ட் எனக்கு ஒரு அமௌண்ட் வருதுன்னா நான் அதை கொடுக்கும்போது நான் ஒரு 3 to 4 டைம்ஸ் அதிகமாக வச்சு கொடுக்கும்போது எனக்கு வந்து ப்ராஃபிட்ங்கிறது கண்டிப்பா எனக்கு வந்துச்சு. அது கூட இப்போ நான் வந்து ரெசினாட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்கோப் அது நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம த ஸ்ட்ரிங்கா டைரிஸ்ங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து விசிட் பண்ணி ஸோ ஹோப் திஸ் வீடியோ என்னோட ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஜேர்னியை வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸாக நான் இதை எடுத்துகிட்டு நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் இட்ஸ் பை ஃப்ரம் பவதாரன்.